ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வி த பவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3வது அலை பார்த்திங்கன்னா கிட்ஸ் தான் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க ஒரு 2 மாதமாகவே. ஸோ அவங்களுக்கு என்ன பெஸ்ட் ஃபுட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த பர்டிகுலர் கிளிப்பிங் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அப்புறம் அனிமிக்காக இருக்கிற குழந்தைகளை தான் வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் இது. ஸோ இதில் இருக்கிற 13 ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் தேன் நெல்லி. இது பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டியோட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ விட்டமின் சி, அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ வெறும் வயிற்றில் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் வந்து கொடுக்கலாம். 1 கொடுக்கலாம், இல்லைனா ரொம்ப பெரியசாக இருந்தால் ½ கொடுக்கலாம். ஸோ ஒரு ஆரஞ்சோட கம்பேர் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் விட்டமின் சி வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு. ஆரஞ்சில் 53 இருந்ததுன்னா இதில் 480 இருக்குது. ஸோ டவுட்டே கிடையாது இது ஏன் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம், டேட்ஸ் அண்ட் கருப்பு உலர் திராட்சை, இந்த காம்பினேஷன் இதுவும் நம்ம காலையில் டைம்லேயே கொடுக்கலாம். இது ஊற வச்சு கொடுத்தா இன்னும் வந்து பெட்டர். இந்த பாதாமில் இருக்கிற அந்த விட்டமின் இ அண்ட் மேங்கனீஸ் அந்த காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக் ரைஸின் அப்புறம் டேட்ஸில் வந்துட்டு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அனிமியாக்கும் பெஸ்ட்டு. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா வந்து பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு ட்ரை ஃப்ரூட் தான். 3வது பார்த்திங்கன்னா பெல் பெப்பர். ஸோ இந்த கலர்ட் பெல் பெப்பர் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் இது. இதில் விட்டமின் சி பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆரஞ்சோட விட்டமின் சியோட நீங்களே கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவல் வெயிட்டில் இருக்கிற ஆரஞ்சில் வந்து 53 மில்லிகிராம் அப்படின்னா பெல் பெப்பரில் 183 மில்லிகிராம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்ன்ட்டு. 4வது வந்து யோகட் பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கட் ஹெல்த்துக்கும் இம்யூன் சிஸ்டமுக்கும் நிறையா வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நேச்சுரலாக இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது லஸ்ஸி அல்லது ஒரு ஸ்மூதி மாதிரி நீங்கள் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். 5வது பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் சுக்கு மல்லி காஃபி தான். கொத்துமல்லி, கருப்பட்டி, சுக்கு போட்டு வைக்கிற காஃபி தான். இது அனீமியாவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கொத்துமல்லியில் கருப்பட்டி ரெண்டுலேயுமே அவ்வளோ அயன் இருக்குது. இதில் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. சுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த சீசனுக்கு பெஸ்ட்டான ஒரு பிவரேஜ் ஃபார் த கிட்ஸ். 6வது பார்த்திங்கன்னா முருங்கை அண்ட் பசலை, ரெண்டுமே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான கீரை வெரைட்டிஸ். முருங்கைக்கீரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஜஸ்ட் மற்ற ஃபுட் ஐட்டமோட கம்பேர் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷனோட அந்த கம்பேரிசன் மட்டும் ஒரு செகண்ட் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த சீசனில் சாப்பிட்லன்னா வேறு எப்போ சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கீரை அது. பசலைக்கீரை இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் வந்துட்டு அவ்வளோ லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த கீரை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் அன்அவாய்டபிள் பீட்ரூட். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸாகவே வந்து வீக்லி ஒன்ஸ் பீட்ரூட் மஸ்ட். ஏன்னா இது இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிட்ஸுக்கு வந்துட்டு இது ஈஸியாக பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் பீட்ரூட் மஸ்ட். நெக்ஸ்ட் 8வது பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி க்ரீன் ஜூஸ். இது வந்து ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஆட் பண்ணியிருக்கிற டெய்லி மெனு. ஒரு 20 கருவேப்பிலை இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 துளசி இலை 3 போட்டு நல்லா அரைச்சிட்டு இத்தினோண்டு உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் விட்டு அதில் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வடிகட்டி நம்ம இது குடிக்கலாம். நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இது பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் தட், ட்ரை இட் ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு 9th பார்த்திங்கன்னா முட்டை. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு பாயில்டு எக் இருந்தால் ப்ரிஃபரபிள், இல்லைனா பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கொடுக்கலாம். ஸோ டெய்லி ஒரு முட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். எக்கில் நிறைய ப்ரோட்டீன், கால்சியம், நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் விட்டமின் டியும் இருக்குது. விட்டமின் டி வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இல்னஸ் வந்து ஈஸியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் ஃபுட்டில் வந்து எக் இருக்கணும். அடுத்தது 10வது ரொம்ப ஸ்பெஷல் கோவா. ஏன் வந்துட்டு கொய்யாப்பழம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தளவுக்கு கிங் ஆஃப் த ஃப்ரூட் எது அப்படின்னு கேட்டால் நான் கொய்யாப்பழத்தை தான் சொல்லுவேன். இந்த 2 ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சோட கம்பேர் பண்ணி அதோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட அந்த கம்பேரிசன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து ஆப்பிள் ஆரஞ்சு வாங்குறேன் இல்லையோ கண்டிப்பாக கொய்யாப்பழம் வீட்டில் இருக்கும். ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிடாத பசங்க கூட கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்குவாங்க. அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு ½ அல்லது 1 கொய்யாப்பழமாவது பசங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை, நாவல் பழம், சப்போட்டா, இந்த 3 பழமும் இந்த 3 பழங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சியும் இதில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது ஸ்நாக்ஸ் அண்ட் பெவரேஜஸ். இது வந்து ஒரு குயிக்காக சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். பாதாம் மில்க்கு,
லஸ்ஸி அல்லது வந்து ஸ்மூதிஸ் மாதிரி பால் தயிர்லாம் போட்டு பண்ண ஸ்மூதிஸ், தேங்காயில் பண்ண ஸ்வீட்ஸ், தேங்காய் பால் கருப்பட்டி போட்டு காய்ச்சின பால், சக்கரவள்ளி கிழங்கு அந்த அவிச்ச சக்கரவள்ளி கிழங்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். அதே மாதிரி யோகட் ஃப்ரூட் அந்த காம்பினேஷன் ஸ்மூத்திஸ் கொடுக்கலாம். பொரியில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி போட்டு கொடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷேக்ஸ் இது மாதிரி கொடுக்கலாம். நிறைய சுண்டல் வெரைட்டி, நிலக்கடலை பர்ஃபி இது மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்புறம் நம்மளோட ஆஸ்தான டர்மரிக் மில்க். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பற்றி பெருசாக எதுவுமே சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டெய்லி நைட்டு பசங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, மோஸ்ட்லி த்ரூ அவுட் த வின்டர் நம்ம கொடுக்கலாம் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா 13வது சன்லைட். இது ஏன் ஃபுட் வெரைட்டியில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா விட்டமின் டிக்கு இதுதான் இருக்கலே பெஸ்ட்டு ஃபுட். ஸோ பசங்களை வந்து டெய்லியும் வந்து மினிமம் 1/2 hour to 1 hour வந்து வெயிலில் வந்து சைக்கிளிங்கோ அல்லது வந்து ரன்னிங்கோ சம்திங் ஏதோ ஒன்று ப்ளே பண்ண வைங்க. மொட்டை மாடியில் எங்கே இடம் கிடைக்குதோ விடுங்க. எந்த அளவுக்கு ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் சன், அதுக்கப்புறம் ஈவினிங் சன் அதுதான் வந்து பெட்டர்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் விட்டமின்ஸ் டி வந்து ரொம்ப குறைபாக இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது இந்த சீசனில் தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.